டிவிக்கு ஃபேன்ஸுக்கு தான் இந்த வீடியோ. இப்ப பெட்டவாத்த கூட சேர்ந்து புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கானுங்க. என்னன்னா, உனக்கு என்ன தகுதி இருக்கு விஜயை பத்தி பேச அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுற தகுதி இருக்கு. சோ அதனால அந்த பத்தி கேட்கலாம். இப்ப நான் கேட்கிறேன், விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு? நடிகர்ன்ற ஒரு விஷயத்தை தாண்டி அரசியலுக்கு நான் அடுத்த எம்ஜிஆர், அடுத்த கேப்டன், அடுத்த காமராஜர் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஹேய் அவங்க எல்லாம் பண்ணாங்கடா. இந்த ஆள் என்ன பண்ணான்? 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி பனையூர்ல பத்திரமா இருந்துக்கிட்டான். அவன் ரசிகர் மன்றத்தை எடுத்து அந்த ரசிகர் மன்றத்துல இருக்க ஒரு குடும்பத்துல இருக்க குழந்தைங்களை படிக்க வச்சிருந்தாலே படுத்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கான். அதெல்லாம் பண்ணல, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் நம்ம உறுப்பு கூட சொன்னாரு, இந்த மாதிரி கார்ல வந்தாலும் பிளைட்ல வந்தாலும் யாருக்கும் போஸ்டிங் கிடையாது, அடிமட்டத்துல இருக்க தொண்டனுக்கு தான் போஸ்டிங்ட்டு. என் கூட வாங்க, எங்க ஏரியால நிறைய பேர் போஸ்ட் ஒட்டிக்கிறாங்க, அவங்க காசுலயே அவங்க அன்னதானம் எல்லாம் போட்டுக்கிறாங்க, எவனும் போஸ்டிங் வாங்கல. லாட்டரினா சும்மா வந்தாரு, கார்ல வந்தாரு. ரெட் கிங்டம் இப்படி வந்தாரு, அவர் கார்ல அப்புறம் அவர் படையெல்லாம் பின்னாடி பஸ்ல வேற வந்தாங்க. லாட்டரி டிக்கெட் வித்து ஊர்ல இருக்கிற எல்லா தாலியார்த்தவனும் கட்சியில இருக்கிறான். 100 ரூபாய் டிக்கெட் 10,000 ரூபாய்க்கு வித்தவனும் கட்சியில இருக்கிறான். எல்லா எச்ச வேலை பார்த்த எச்ச கிளைங்களும் உங்க கட்சியில இருக்கான். உங்களை பத்தின தப்ப சொன்னா தப்பா எங்களை பேசுவீங்க, அதுவே உங்களை பத்தி நல்லதா சொன்னா கால நக்குவீங்க. ஏன்னா அந்த பச்சோந்திங்களோட மோசமா இருக்கீங்களேடா, மானங்கட்டவனுங்களா.